இதோட நிப்பாட்டிக்கோங்க. உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் ஓனர் கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஓனர் கிட்ட மட்டும் இல்ல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஈவ் டீசிங் கேஸ்ல மாட்டி விட்டுருவேன். அம்மா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பெரிய தியாகியா நீங்க? நீங்க எனக்கு வாழ்க்கை பிச்சை போடணும்னு நினைக்கிறீங்களோ? ஆமா, முதல்ல யார் நீங்க? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சார். அந்த மீறினீங்கன்னா இந்த விஜயோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியதாயிடும். ஓஹோ, இத சொல்லதான் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தீங்களோ? ஆமா, உங்களுக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணு தனியா இருந்தா யார் வேணாலும் வந்து அவளை அப்ரோச் பண்ணி அவளை ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு சார். உங்க மேல நான் கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கேன், அதை நீங்க காப்பாத்திக்கோங்க. முதல்ல உங்க மனசுல இருக்கிற இந்த கேவலமான எண்ணத்தை மாத்திக்கோங்க. ஆமா, ஏன் மேல கவலைப்படுறதுக்கு நீங்க யாரு? எனக்கு வாழ்க்கை துணை வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்டனா? அப்படியே எனக்கு வாழ்க்கை துணை தேவைப்பட்டாலும் அது நீங்களா இருக்க முடியாது. முதல்ல ஒரு பொண்ணுக்கு தோணணும் நம்ம ஒரு பாதுகாப்பான சமுதாயத்துல தான் இருக்கோன்னு. அந்த பாதுகாப்ப சக ஆம்பளையா நீங்க எனக்கு உணர வைக்கலங்கும் போது நான் எப்படி உங்ககிட்ட முகத்தை கொடுத்து பேசுவேன்? இதுவே லாஸ்ட் வார்னிங்கா வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட ஏதாவது பேசுனீங்க, நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியதாயிடும். ஜாக்கிரதை. நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஐயோ, நம்ம விஜய் கிட்ட பேசினதெல்லாம் இவங்க கேட்டிருப்பாங்களோ?